இன்றைக்கி பலாப்பழ ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ணலாம். அதுக்கு ஒரு பவுலில் வந்து 1 கப் அளவுக்கு நல்ல சில்லுன்னு இருக்கிற விப்பிங் க்ரீம் வந்து சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு வந்து பவுடர் சுகர் சேர்த்துக்குங்க. பலாப்பழம் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தால் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்குங்க. பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துட்டு அதை நல்லா பீட் பண்ணிக்கணும். சைடில் வந்து நீங்கள் சொலை வந்து ஒரு 10 பலாச்சொலை போட்டு நல்லா தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. க்ரீம் கொஞ்சம் நல்லா திக்காக வந்ததுக்கப்புறம் 3/4 கப் அளவுக்கு வந்து பலாப்பழம் பல்ப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ மறுபடியும் பீட் பண்ணி இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த பவுலை எடுத்து கவுத்தோம்னா கீழே வந்து க்ரீம் வரக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்ததுக்கப்புறம் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓவர் நைட்டு வச்சு எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆயிரும். உங்களுக்கு பலாப்பழம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பல்ப் கூட அதிகமாக சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மைல்டாக இருக்கணும் அப்படின்னா 3/4 கப் அளவுக்கு வந்து பல்ப்பு சேர்த்துக்கோங்க. பலாப்பழ அந்த பல்ப் வந்து சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.